ஈரோடு அருகே பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் அரசு பேருந்து நடத்துனருக்கு 70 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நஞ்சக்கவுண்டன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த அரசு பேருந்து நடத்துனர் சரவணன் பள்ளி மாணவிகள் 10 பேருக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக எழுந்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிந்து போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு ஈரோடு மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த அரசு பேருந்து நடத்துனர் சரவணனுக்கு 70 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தும் அதை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. திருப்பூர் அருகே சமூக அமைதியை சீர்குலைக்கும் நோக்கில் திமுக நிர்வாகி பொய்யாக வன்கொடுமை வழக்கு கொடுத்துள்ளதாக கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர். பாப்பினி ஊராட்சிக்கு உட்பட்ட குளத்துப்பாளையத்தில் திமுகவைச் சேர்ந்த முத்துசாமி என்பவர் அதிமுக ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் மைனர் பழனிசாமி மீது அளித்த பொய் புகாரில் போலீசார் வன்கொடுமை வழக்கு பதிந்துள்ளதாக கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். மேலும் வன்கொடுமை வழக்கை ரத்து செய்ய கோரி வரும் 21ஆம் தேதி காங்கேயத்தில் போராட்டம் நடத்தப்போவதாகவும் கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். ராமநாதபுரம் அருகே போதிய பேருந்து வசதி இல்லாததால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பள்ளி மாணவர்கள் நடந்து செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. முதலூர், துருத்தியந்தல் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ராமநாதபுரத்திற்கு கல்வி பயில சென்று வருகின்றனர். இந்நிலையில் காலை மற்றும் மாலை நேரத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் காரைக்குடி விளக்கில் இறங்கி சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாணவர்கள் வீட்டிற்கு நடந்து செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் போதிய பேருந்து வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியைச் சேர்ந்த 6 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி அறந்தாங்கி ஜெகதாப்பட்டினம் கடற்கரை துறைமுகத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் கடற்கரையிலிருந்து சுமார் 32 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீனவர்கள் 6 பேர் மீன்பிடித்துக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 6 மீனவர்களையும் கைது செய்ததுடன் அவர்களது ஒரு படகையும் பறிமுதல் செய்தனர். விருத்தாச்சலத்தில் அரசு பேருந்துகள் விபத்திற்கு உள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். விருத்தாச்சலம் வழியாக சிதம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்த குளிர்சாதன வசதி அரசு பேருந்து கொலஞ்சியப்பர் கோவில் பகுதியில் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து மற்றொரு அரசு பேருந்து மீது மோதி விபத்திற்கு உள்ளானது. இதனால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பேருந்தில் சிக்கியவர்கள் மீட்கப்பட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரத்தில் இயங்கி வரும் தற்காலிக பேருந்து நிலையத்தில் புதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். புண்ணிய ஸ்தலமான ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள், பக்தர்கள் என வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து பலரும் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் புதிய பேருந்து நிலைய பணிகள் நடைபெற்று வருவதால் ரயில்வே நிலையம் எதிரே பயன்பாடற்ற நிலையில் இருந்து பழைய பேருந்து நிலையத்தை தற்காலிக பேருந்து நிலையமாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆனால் அங்கு குடிநீர், இருக்கை உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பார்த்தீங்கன்னா ராமநாத மாவட்டம் ஒரு புண்ணிய ஸ்தலமானது. திருப்பலானி, கீழாக்கரை, ஏர்வாடி தருகை, ராமேஸ்வரம், உத்தரவாசமங்க இப்படி எல்லா வெளிமாநிலங்களிலிருந்து வரக்கூடிய இந்த ராமநாத மாவட்டத்தில் மக்களுக்கு போதியான அடிப்படை வசதி கூட பழைய பேருந்து நிலையத்தில் இல்லைங்கிறத தெரிவிச்சுக்கிறது. இடவசதியே இல்லாமல், எந்த அடிப்படை வசதி இல்லாமல் ஒரு நகரத்துக்குள்ள கொண்டு ஒரு குறுகிய ஒரு சந்தைக்குள்ள கொண்டு நீ ஒரு என்னமோ தற்காலிக பேருந்து நிலையம்னா என்ன தற்காலிக பேருந்து நிலையம்? அதில் என்ன வசதி இருக்குது? தயவுசெய்து இந்த மாதிரியான மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை நகராட்சி நிர்வாகம் நடத்த வேண்டாம். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை இதுக்கு விரைந்து தீர்வு காண வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் கடந்த 2 ஆண்டுகளாக விடியா அரசு சாலை அமைக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கேடிசி நகர், டார்லிங் நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக மழைநீர் தேங்கியுள்ளதால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பணிக்கு செல்வோர் என அனைவரும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் கடந்த 2 ஆண்டுகளாக இதே நிலையே தொடர்வதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்படியாக தான் இருக்குது 2 வருஷமாக. பொதுமக்கள் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிறாங்க. எப்படியாவது மழை முடிஞ்சதுக்கு பிறகு எப்படியாவது ரோடை போட்டு சரி பண்ணி பொதுமக்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
அம்பாசமுத்திரம் பகுதி காவல் நிலையங்களில் விசாரணைக்கு வந்தவர்களின் பல்லை பிடுங்கிய வழக்கில் முன்னாள் ஏஎஸ்பி பல்வீர் சிங் உட்பட வழக்கில் தொடர்புடைய இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்கள் நெல்லை முதலாவது மேஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்ட நிலையில் 15 பேர் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்தியது. இந்நிலையில் சிபிசிஐடி போலீசார் நெல்லை முதலாவது மேஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில் முன்னாள் ஏஎஸ்பி பல்வீர் சிங் உட்பட வழக்கில் தொடர்புடைய இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டரை நாளை ஆஜராக உத்தரவிட்டுள்ளனர். நீலகிரி பந்தலூர் அருகே செயல்பட்டு வரும் குன்றில்கடவு ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப் பள்ளியில் சத்துணவு சமையலறை இல்லாததால் வகுப்பறையில் சமைக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இப்பள்ளியில் 70க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் சமையலறை சேதமடைந்ததால் மழைக்காலங்களில் மாணவர்கள் படிக்கும் வகுப்பறைகளுக்குள்ளும், மழை இல்லாத நாட்களில் வகுப்பறைக்கு வெளியிலும் வைத்து சத்துணவு சமைக்கப்பட்டு வருகிறது. இதனால் உணவின் சுகாதாரம் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் மாணவர்களுக்கு எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் சமையலறை கட்டித்தர ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை ஊராட்சி ஒன்றியம் கோவானூர் ஊராட்சியில் 2 மாதங்களுக்கு முன்பு போடப்பட்ட பேவர் பிளாக் சாலை சேதமடைந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவானூர் ஊராட்சியில் ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் பகுதியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பேவர் பிளாக் சாலை சேதமடைந்ததாகவும் இதுகுறித்து திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் ஆதி திராவிடர் வசிக்கும் பகுதி என்பதால் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர்.